ஓகே. ஸோ முதல் மரியாதையை பற்றி நம்ம பேசணும் மேம். அதாவது இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டீங்க. ஆனால் அருணாச்சலம் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக டைலாக் கூட மக்களே நிறைய கோவப்பட்டாங்க. அந்த அனாத நாயன்னு ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மறந்தவங்களெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம். நிறைய இடத்துல இதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் எவ்வளோ எப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்கன்னு வந்து நீங்கள் சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ. ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்துக்கு வந்து அது ஆல்ரெடி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி திடீர்னு ஃபோன் வந்து எனக்கு வந்து ரஜினி சார் கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க, கோ டைரக்டர் எனக்கு சொல்கிறார் சிராஜ், இப்போ பெரிய டைரக்டராக இருக்கார். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ரஜினி சாருக்கு நீங்கள் பாட்டியாக நடிக்கணும் அப்படின்னு. ரஜினி சாரோட நடிக்கிறேங்கிறது பெரிய சந்தோஷம், எப்படி சிவாஜி சாரோட பேர் அப்படின்னு. சரி பாட்டின்றாங்களே, அதில் மனோரமாச்சிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே பஞ்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். பஞ்சு அருணாச்சலம்மா அவங்க, அந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி சொன்னோன்னே, நீ கவலையே படாதீங்க, உன்னோட வயசு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் என்ன. ஏன்னா அவரோட படம் தான் வீரா படத்தில் நடித்தேன். படிக்காதவனுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து நேராக வந்து ரஜினி சாருக்கு அம்மாவை நடித்தேன் வீராவில். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒத்துக்கொண்டேன். நான் வந்து அதில் வில்லியான பாட்டிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல் மரியாதைக்கு நடந்த கதையே தான். அங்கே போயாச்சு. நான் சுந்தர் சார் சொன்னார் கூணு வச்சுக்கணும். அப்புறம் வந்து நான் அப்போ மொட்டை அடிச்சிருந்தேன். இந்த மொட்டை மாதிரி நம்ம ஓல்டு விக்கு செஞ்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி இந்த கெட்டப்புங்கெல்லாம் போட்டு பழக்கிறோமே, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் லொக்கேஷன் போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பஞ்சாயத்து சீன் தான் எனக்கு எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவர் வந்து உங்கள் வீட்டில் வளர்ப்பு மகன், நீங்கள் தான் சொல்கிற. ஐயோ அனாத பையலேன்னு சொல்லிவிட்டு நான் எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில்? ஏன்னா ஏற்கனவே படிக்காதவனில் வீட்டு வாசல்லே வந்து நிற்காத, என்ன உங்கள் அண்ணன் பெரிய ஜட்ஜ் ஆகிட்டோன்னே இந்த டாக்ஸி ஓட்டுற வேலை கூட விட்டுறலான்னு தோணியிருக்குமே டைலாக் பேசுனதுக்கு. திருவண்ணாமலையில் நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கேயே வந்து எல்லாரும் கல்லாட பண்ணிட்டாங்க. இவரை போய் அனாத பையலேன்னு சொன்னால் என்ன ஆகுறது? நான் உடனே கிரேசி மோகன் சார்கிட்ட சொன்னேன், இல்லைங்க சார் வேறு மாதிரி இல்லை இதெல்லாம் சொல்லியாச்சு, இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் பேசுங்கன்ட்டு போயிட்டாங்க. டைம் ஆகுதுன்றாரு. எல்லாரும் டைம் ஆகிடுச்சுங்க, சன் செட் ஆகுது, நீங்கள் கடகடன்னு பேசுங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே உதறல். நான் வினு சக்கரவர்த்தி அண்ணன்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பிச்சு உதற, அதெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் எடுக்க மாட்டாங்க, நீ ஆக்டிங்கில் அட்ஜஸ்ட். எப்படிங்க அனாத பையலைங்கிறது டைலாக், இதில் என்ன ஆக்டிங்கில் என்ன சாஃப்டாக சொன்னால் மட்டும் அனாத பையில தானே இருக்கும் அப்படின்னு. இதில் 85 வயசு கிளவி தலையாட்டணும், இந்த அதுலேயும் இந்த பாம்படம்லாம் போட்டிருக்கேன். அது இறங்கி வர மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 படிக்கட்டு. அந்த படிக்கட்டை நான் பார்க்கக்கூடாது, கையில் கோல் மட்டும்தான் இருக்குது படிக்கட்டு. நாங்கள் மானிட்டர் பார்க்கலன்னா டைலாக் சொல்லி பார்ப்போம் இல்லையா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட. அவர் சொன்னார், நீங்கள் டைலாக் கரெக்டாக இருக்கீங்க, ஓகே சார் டேக்கப் போயிடலாம். நான் இன்னும் படிக்கட்டே பார்க்கல, எந்த படிக்கட்டில் எங்கே காலை வைக்கிறதுன்னு தெரியல, எதிர்க்க கேமரா இருக்குது, நீங்கள் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க. நடித்தாச்சு, அந்த ஷார்ட் முடித்த உடனே ஃபஸ்ட்டு கை தட்டுறாங்க. தட்டினோன்னு யாரோ கலாட்டா பண்ணுறாங்களோன்னு நினச்சி திரும்பினா ரஜினி சார் அங்கேருந்து கை தட்டிக்கிட்டே வந்தார். ரொம்ப சூப்பர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி தடன்னு ஆயிடுச்சு. அவர் கை தட்டினோன்னு அத்தனை பேரும் கை தட்டணும். ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் வந்தாவே நம்ம தாங்க மாட்டோம். இத்தனை பேர், அதுவும் சாரு நான் சொன்ன டைலாக்கே தப்பான டைலாக்கு, அந்த டைலாக்குக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் ரவுண்ட் ட்ராலி, உனக்கு இருக்கிற சொத்தே இந்த ருத்ராட்சி கொட்டை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் கண்ணத்தை பிடிச்சி ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க, ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டினார். அவர் பாராட்டிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் நல்லவா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து ட்ரெயினெல்லாம் நிறுத்தி தண்டவாளத்தில் போய் படுத்து நான் ட்ரெயின்லேருந்து இறங்கி நான் வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அவரை. நான் ஏதோ ரொம்ப தைரியமாக பேசுகிறேன். ஏன் ரகுவரன் சார் கூட தான் திட்டினாரு, நான் அவரெல்லாம் அடிச்சுட்டார்ல எங்கள் தலைவர் அப்படின்ட்டாங்க. அடிக்க முடியல. அதனால் ஐயோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு போல இருக்கு, இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் முடித்து வந்து அருணாச்சலம் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. எனக்கு ஷீல்டு கொடுக்கவே இல்லை. ஆஹா, ரசிகர்களுக்காக எனக்கு ஷீல்டு கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு நினச்சி அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கேன். ஆச்சிம்மா உட்காந்துருக்காங்க முன்னாடி. எனக்கு அழுகை வந்துச்சு. எங்கள் அம்மாவை கூட இருக்காங்க. நான் சொன்னேன், நம்ம தெரியாமல் வந்துட்டோம்மா, நம்ம வந்திருக்கக்கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா ப்ரொஜெக்ஷன் அப்போ வந்து எனக்கு தனியாக போட்டாங்க அந்த படத்தை. நீங்கள் வந்து எல்லாரோட போய் பார்க்க வேண்டாம், ரொம்ப கோபமாக இருப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேணான்னு சொன்னவங்க என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாமே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது ரஜினி சார் பேசும்போது இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தது வந்து வடிவுக்கரசி தான், ரொம்ப நல்லா நடித்தாங்கன்னு சொல்லி
அவங்களுக்கு என் சார்பாக நான் முதல்ல இந்த செயினை கொடுக்குறேன்னு சொல்லி முடிக்கல, அடுத்த செகண்ட் போய் நின்றுட்டேன் ஸ்டேஜில் நின்று கழுத்தை காட்டுற செயினை போட்டுக்க. அது வந்து அந்த கஷ்டத்தை மறக்க வச்சது அந்த இன்சிடென்ட் எல்லாம். அதுவும் இந்த காலம் வரலும் எனக்கு வந்து வில்லியா நடிக்கிறதுக்கு ஒரு அருணாச்சலத்து பாட்டி மாதிரி முதல் ரெஃபரன்ஸா வச்சு சொல்றாங்க. அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு காலத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாலும் சரி, ஆடியன்ஸோடைய அந்த ரெஸ்பாண்ட் அந்த அப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நிறைய ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்து டெக்னிக்கலாக அவங்களே வந்து தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, எது கரெக்ட் எது சரின்னு அவங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்கள் நடிச்சிட்டு இருந்த காலத்துலேயும் இப்போ வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாமே தெரிய வச்சுட்டோம். நம்ம ஆடியன்ஸுங்கிறது யார்? நம்ம தானே. நமக்கே எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை? அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் எடுக்கிறது என்ன, மேக்கிங் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படிங்கிறத ஒன்று போடுறோம் இல்லையா? அது போடும் போதே இந்த ஃபைட்டில் வந்து ஹீரோக்கு பதில் டூப்பு தான் போய் விழறாருங்கிறது எல்லாத்தையுமே காட்டிட்டோம். புரியுதுங்களா? அதே மாதிரி மேக்கப் போடுறதையும் காட்டிட்டோம். ஸோ இதெல்லாம் மேக்கப்டா, இதெல்லாம் வந்து இப்போ வந்து விக்குன்றதை விட இன்னும் இதெல்லாம் கிராஃபிக்ஸு. இவங்க எங்கே வந்தாங்க? அங்கே படுத்திருக்கிறது அது இல்லை, அவங்க ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தான் அவங்கள வந்து டெவலப் வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம். ஸோ புரிய வச்சதுனால அவங்களுக்கு குற்றம் எடிட்டிங் முதல் கொண்டு சொல்கிறாங்க, அந்த இடத்துல எடிட் பண்ணல பாரு, அவன் விட்டுட்டான் பாரு அந்த ஷார்ட்டுன்றாங்க. கண்டினியூட்டி கூட கண்டினியூட்டியாவது தெரியும் ஓரளவுக்கு. எடிட்டிங் சொல்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. சாதாரண ஆளுங்கள்லாம் எடிட்டிங்ன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால நம்ம தான் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே மேம், அதாவது நீங்கள் எப்படி சினி இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க, அதில் என்ன கஷ்டங்கள் பண்ணுறீங்க, எப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு வெற்றியை தான் நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இனி வரும் காலங்களும் வந்து அந்த வெற்றி உங்களை தொடரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் மேம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி. இது வந்து ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம உண்மையிலே வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ தட் நாங்கள் ஃப்யூச்சரில் போய் அகெயின் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நேரில் இதே மாதிரி வேறொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட வரவேற்பறை நிகழ்ச்சி தொடரும். Until then, it's bye bye from Swatishtha, Dinesh and வரவேற்பறை team.